வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, இந்த ஆகஸ்ட் மாதம், நவம்பர் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங் தர்ஷனம் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன் பை ஒன் மேக்ஸிமம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வர்றதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதம் ஹை டிமாண்ட் இருக்கிற ஆனுவல் ஆர்ஜித சேவா புஷ்பயாகம் டிக்கெட்ன்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா ஒரே நாள்ல 2 வாட்டி மூலவர் தரிசனம் பண்ணலாம். இது ஹை டிமாண்ட் இருக்கிற ஆர்ஜித சேவா, அதாவது ஆனுவல் ஆர்ஜித சேவா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். இதுல ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா ஒரே நாள்ல அந்த ஒரு டிக்கெட் வச்சு 2 வாட்டி தரிசனம் பண்ணலாம். ஓகேங்களா? இது இந்த புஷ்பயாகம்ன்றது நவம்பர் 16ஆம் தேதி வருது, 16th. ஸோ இந்த டிக்கெட் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் இருக்குல்ல, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம். ஸோ இதுக்கே வரும் இது. இந்த புஷ்பயாகம் டிக்கெட்ன்றது நம்மளுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்ன்றது இருக்கும்ல ஆன்லைன் புக்கிங் வெப்சைட்ல, அதில் கிளிக் ஹியர் அண்ட் புஷ்பயாகத்துக்கு செப்பரேட்டாக கொடுத்தாங்கன்னா அங்கே டச் பண்ணிங்கன்னா அங்கேருந்து கூட நீங்கள் புக் பண்ணலாம். இது ஹை டிமாண்ட் இருக்கிற ஆர்ஜித சேவான்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும். உங்களால் புக் பண்ணுறதுக்கு முடியாது, இல்லைனா எங்களுக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குது நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நெட் சென்டரில் புக் பண்ணுறதுக்கு இப்போ சொல்லி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டிக்கெட்டை வச்சுட்டு 2 வாட்டி தரிசனம் பண்ணலான்றது தான் இங்கே மெயின் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அப்படி ரிலீஸ் பண்ணலாம். டிடிடி எப்போ டேட் கொடுக்குறாங்களோ நான் ஷேர் பண்ணுறேன், அந்த டேட்டில் புக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆர்ஜித சேவா ஸ்கீவை ரிலீஸ் பண்ணுவாங்க இதை. ஓகேங்களா? ஸோ இந்த புஷ்பயாகம்ன்றது வருஷத்துக்கு ஒரு முறை எதுக்காக நடத்துகிறாங்கன்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன், அதை படிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த புஷ்பயாகம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்ஜித சேவாஸில் 6 months கேப் இருக்கணும். 180 days கேப் மஸ்ட்டாக இருக்கணும். அது ரூல் கவனம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கல்யாணோற்சவமோ, ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இதெல்லாம் நீங்கள் புக் பண்ணி தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இதை புக் பண்ணுறதுக்கு நடுவில் 180 days கேப் பண்ணுறது மஸ்ட்டாக இருக்கணும். ஒரு 1000 டிக்கெட்ஸ் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஈச் டிக்கெட் காஸ்ட் 700 rupees. 700 ரூபாய் ஒரு டிக்கெட்டு. சிங்கிள் பர்சனுக்குன்னா புக் பண்ணலாம், இல்லைனா 2 பேருக்கு புக் பண்ணலாம். 2 பேருக்கு புக் பண்ணுற அப்படின்னா 1400 rupees ஆகும். எனக்கு தெரிஞ்சு 2 பேராக புக் பண்ணலாம். நீங்கள் 2 பேராக புக் பண்ணீங்கன்னா அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிங்கிள் பர்சனுக்கு ரூம் தரமாட்டாங்கல்ல. ஸோ அகாமடேஷன் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணப்போ 2 பேராக இருந்தீங்கன்னா ரூம் பண்ணுறது நீங்கள் புக் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் இது ரிப்போர்ட்டிங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சுபதம் என்ட்ரி மூலிமா அலோவ் பண்ணுவாங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு அங்கே ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சுபதம் என்ட்ரியில் சவுத் மாடா ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங்கில் இருக்குல்ல, அங்கே கல்யாணோற்சவ மண்டபத்தில் நடக்கும். தர்ஷனம்னு பார்த்தோம்னா கல்யாணோற்சவ மண்டபத்தில் சுவாமிக்கு நடக்கிற கைங்கரியங்கள்லாம் நடந்து ஒரு 11 மணிக்கு ஒரு 11:30 மணிக்கு ஒரு தர்ஷனம் இருக்கும். 300 rupees டிக்கெட் வாங்கிட்டு போனால் எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து சுவாமியை பார்ப்போமோ அதே டிஸ்டன்ஸ்லேருந்து தான் இருக்கும். ரொம்ப கிட்டலாம் அனுப்ப மாட்டாங்க. ஜென்ரல் தர்ஷனம் தான் இருக்கும். 300 rupees டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஜெயா விஜயர்கள் கடப்பான்வாங்கல்ல, அங்கேருந்து பார்த்தா எவ்வளோ டிஸ்டன்ஸோ அங்கேருந்து ஒரு காலையில் ஒரு 11 மணி 11:30 மணிக்கு ஒரு தர்ஷனம் இருக்கும். அப்புறம் நடுவில் கேப் கொடுப்பாங்க. நம்ம வெளியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு ஒரு மணிக்கு திருப்பி சுபதம் என்ட்ரி மூலிமா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இன்னும் 1:30 மணிக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஒரு தர்ஷனம் இருக்கும். ஸோ இந்த புஷ்பயாகம்ன்றது ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஃப்ளவர்ஸ் சம் டன்ஸ், நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ்ன்றது சம் டன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம். ஸோ இது மிஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் அன்றைக்கி யாராவது பிளான் பண்ணுற அப்படின்னு தான் இதில் புக் பண்ணிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. நவம்பர் 16ஆம் தேதி புஷ்பயாகம். உங்களுக்கு தெரிஞ்ச நெட் சென்டரில் யாராவது இருந்தால் கூட சொல்லி வச்சு இதில் புக் பண்ணிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆர்ஜித சேவாஸில் நீங்கள் இது புக் பண்ணும்போது 180 days கேப் இருக்கணும். இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கிட்டு இதில் புக் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணாமல் ஒரே டிக்கெட்டில் ஒரே நாளில் 2 வாட்டி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் அப்டேட். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.